அதில் ஒரு பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிவித்தாள். இந்த பாடலை கேட்டுட்டு வந்து ஏபி நாகராஜன் அவரும் சிவாஜி கணேசன் அவ 2 பேர் பேசி இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டியூனை வந்து நம்ம இந்த இதில் கந்தன் கருணையில் வைக்கணும். சிவாஜியோடது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் ஃபஸ்ட்டு படம். அது வந்து சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சினிமாஸ்கோப் படம் அப்பா தான் மியூசிக் பண்ணது. அதில் அந்த ரெக்கார்டிங் போது சிவாஜி சொன்னாரா, இதை எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் சொல்லி தரணும்னாரு அப்பாட்ட. உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த டைலாக இல்லை இல்லை குன்னக்குடி நீங்கள் தான் மியூசிக் ரைட்டர், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னாராம். ஒரு ப்ரோக்ராமில் வந்து மலர்ந்து மலராத வாஷன் இருக்க கச்சேரியும் போது அதுக்கு சிவாஜி கணேசனும் வந்திருந்தாரு. அப்போது அப்படியே கையெடுத்து கண்ணில் ஒத்திண்டு நான் நடித்தேன்னா நீ வாசிக்கிறியா டிஎம்எஸ் பாடினாரா தெரியல உருகி போயிட்டேன்ப்பா அப்படின்னாராம். அப்பாவோட கச்சேரி வாசின்னு இருக்கார், இவர் சிஎம்மா இருக்கும்போது போயிட்டு இருக்கார். அப்பாவோட கையை அப்படி கண்ணில் வந்து நாளைக்கு உனக்கு குட் நியூஸ் வரும் நேரம் மறுநாள் பேப்பரில் அரசவை கலைஞர் ஆக்கியிருக்கான்னு நியூஸ் வந்தது. என்ன ஒரு இசை ஞானம் இருக்குது, அந்த இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறா, ராகங்கள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறா, ரொம்ப ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அந்த குழந்தைக்கு என்ன ஞானம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பார். அப்பாவுக்கு டைமே இருக்காது. அப்படியே காலம்பரை ஒரு இடத்துல கச்சேரி பண்ணிட்டு அடுத்தது ஈவினிங் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருப்பா. அப்படியே ஒரு மரத்தடியில நின்று மூஞ்சியில் அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போக சாப்பிட கூட டைம் இருக்க நேரம் மேடைக்கு போயிடுவா. இப்படி ஒரு விபூதி, அப்புறம் இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு குங்குமம், அப்புறம் இங்கே ஒரு குங்குமம், அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவா. அந்த மாதிரி இட்டுக்கோ உனக்கு 6 அடையாளம் இருக்கணும் அப்படின்னு நீ நன்னா இருப்பேன் நேரம் ஒரு சொல்லிட்டானா. இதுக்கு ஒன்றுமே தெரியல. அப்பாவுக்கு 7 வயசு 8 வயசு இருக்குமா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. காலங்கள் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டாலும் அந்த மகா கலைஞன் குன்னக்குடி வைத்தியநாதனை மறக்க முடியுமா? வயலினில் தனிக்காற்றாட்சியும் நடத்தியவர். இன்று சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள ராக ஆராய்ச்சி மையத்தில் அவரது மகள் திருமதி பானுமதியை சந்திக்கிறோம். வணக்கம் மேடம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு வராத வாரங்களே கிடையாது. ஆமா, கண்டிப்பா ரெகுலரா இங்க வருவேன் இல்ல? ஆமா ஆமா, அந்த காலத்துல இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப நடுப்புற. ஆமா ஆமா, அப்பா அவ்வளவு பேசுவார். ஆமா, நானும் அவரும் அவர் கச்சேரி போயிட்டு வந்த கதையிலேருந்து அத்தனையும் என்கிட்ட பேசுவார். எல்லாம் மறக்க முடியாத நாட்கள் தான் அது. சந்திரன் ரொம்ப பிரியமா இருப்பார். ஆமா, கடைசி வரை ஒரு குழந்தை மாதிரி துள்ளலோடு தான் இருந்தார். அவரு ஏஜிங்கே அவருக்கு தெரியாது. அதை தன்னை அவர் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார். அவருக்கு சினிமா, சங்கீதம், ஆராய்ச்சி மையம், அப்புறம் நிறைய ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு அஷ்டாவதானி அவரு. ஸோ அவருடைய சினிமா முகத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அவருடைய முதல் சினிமா வாராஜாவா இல்லையா? வாராஜாவா தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவரோட. வாராஜாவா தான். அந்த பட வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சதுன்னா, அந்த அப்பா அதுக்கு முன்னாடி நிறைய பக்தி பாடல்கள் பண்ணியிருந்தா. சோல்மங்கலம் சிஸ்டர்ஸ் பாடின பக்தி பாடல்கள் நிறைய. அதில் ஒரு பாட்டு தான் திருப்பரங்குன்றத்தில் நீ சிவித்தாள் அப்படிங்கிற பாடல் கேட்குறது. ஆமாம், இந்த பாடலை கேட்டுட்டு வந்து ஏபி நாகராஜன் அவரும் வந்து சிவாஜி கணேசன் அவ 2 பேர் பேசி இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த டியூனை வந்து நம்ம இந்த இதில் கந்தன் கருணையில் வைக்கணும்
அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது இது நல்லா இருக்கு, யார் பண்ணியிருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்பா பண்ணியிருக்கான்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து கேவி மகாதேவன் மாமா தான் மியூசிக் பண்ணியிருந்தார், கந்தன் கருணைக்கு. அதில் ஒரு பாட்டு சேர்க்கணும் அப்படிங்கும்போது வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரோடது அப்படிங்கும்போது அது ஒரு இது வேணும் இல்லையா. அவர் கேவி மகாதேவன் மாமா ஒத்துண்டது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒன்று. அதுக்கு முன்னாடி வந்து ஏபி நாகராஜன் மாமா அவருக்கு தான் வந்து நம்ம என்னென்னைக்கும் நீங்கள் ஃபேமிலி வந்து நன்றி கடன் பட்டுக்குன்னு சொல்லணும். ஏன்னா பட வாய்ப்புகளுக்காக பல வருஷங்கள் அப்பா வந்து சைக்கிள்லேயும் அதுலேயும் இதுலேயும் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி எப்போ வர சொன்னாலும் போவா, எத்தனை வாட்டி வர சொன்னாலும் போவா, அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்த போது அது அந்த பட வாய்ப்பை கொடுத்து அப்பாவுக்கு பெரிய இது வாய்ப்பு அளித்து பெரிய இது பண்ணது வந்து ஏபி நாகராஜன் அவர்கள். அவரை மறக்கவே முடியாது. அவர் முதல் படம் வாராஜாவாவா கந்தன் கருணையா? வாராஜாவா தான் அப்பாவோடது ஃபுல் இது. அப்பாவோடது இது ஒரு சாங் மாத்திரம் தான் கந்தன் கருணையில. ஃபுல்லா வாராஜாவாங்கிறது ஃபுல் படம் அப்பா மியூசிக் பண்ணது. எது முதல்ல வந்து வாராஜாவாவா கந்தன் கருணை தான். அதுக்கப்புறம் தான் வாராஜா. ஆமா, அது வந்து அது ஒரு பாட்டு தான், அந்த ஒரு மியூசிக் தான். அதுல வந்து ஒரிஜினலா வந்து சொல்மங்கல சிஸ்டர்ஸ் பாடியிருப்பா. இதுல வந்து சுஷீலாமாவும் ராஜலட்சுமி கந்தன் கருணையில. அது அதுக்கப்புறம் வராஜாவா தான். அதுல இருந்து ஏபி நாகராஜன் அவர்கள் நிறைய தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா அப்பாக்கு. நிறைய படங்கள் பண்ணாங்க. அப்பா என்ன ஒரு 30 படங்கள் பண்ணிருப்பாங்களா? மேல பண்ணிருப்பா. அப்பா தேவர் பிலிம்ஸ்ல 2 படம் பண்ணிருக்கா. அதுல வந்து தெய்வம், மருதமலை மாமணி. ஆமா, மறக்க முடியுமா? எல்லா பாட்டும் அதுல ஹிட். அதுவும் திருவருள்ங்கிற படம் அவரோட இது பண்ணிருக்கா அப்பா. அதுக்கப்புறம் வந்து திருமலை தென்குமரி 2வது படம். அது வந்து அதில் அவார்டு வந்தது. ஏன்னா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஒரு சின்ன சின்ன பாட்டு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரி எல்லா இதுவும் ஒரு சாங் வரும், ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி. ஸோ அந்த படத்துக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கிடச்சிது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து தான் வாங்கினாப்பா. கலைஞர் கையில் வாங்கினா. ஆமாம். ஆனால் அப்பா வந்து எம்ஜிஆருக்கும் இசையமைச்சிருக்காரு, சிவாஜிக்கும் இசையமைச்சிருக்காரு இல்லையா? ஆமாம், எம்ஜிஆருக்கு ஒரு படம் நவரத்னங்கிற படம், அது வந்து மியூசிக் பண்ணியிருந்தாப்பா. அது வந்து எம்ஜிஆரோட ஒரு 9 கதாநாயகிகள் நடிச்ச ஒரு படம் அது. அந்த படம் அது ஏபி நாகராஜன் அவர் தான் டைரக்ஷன். அதில் சிவாஜியோட வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் ஃபர்ஸ்ட் படம். அது வந்து சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சினிமாஸ்கோப் படம் அப்பா தான் மியூசிக் பண்ணது. அதில் வந்து பெரிய ஜாம்பவங்கள் அது மாதிரி டிஆர் மகாலிங்கம், எஸ்வரலட்சுமி, சீர்காழி கோவிந்தராஜன் அம்மாவெல்லாம் பாடினது. அதெல்லாம் தஞ்சை பெரிய கோவில் எல்லா பாட்டும் அதில் ஹிட்டு. அதில் சிவாஜி கணேசன் அவளே வந்து ஒரு இது நட வரும், இந்த இது மாதிரி தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் அப்படிங்கிற ஒரு இது அவர் வந்து இதில் சொல்லுவார் டைலாக்ல. அதை வந்து டிஆர் மகாலிங்கம் பாடுவார். அதில் அந்த ரெக்கார்டிங் போது சிவாஜி சொன்னாரா, இதை எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் சொல்லி தரணும்னாரு அப்பாட்ட. உங்களுக்கு நான் சொல்கிறது அந்த டைலாக இல்லை குன்னக்குடி நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னாராம். அப்புறம் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி அவர் சிவாஜி சொன்னார்னு அந்த ரெக்கார்டிங்கில். அவர் எப்பேற்பட்ட மேதன், இது மியூசிக் டைரக்டர் நீ தான் சொல்லணும், நான் தான் அதுக்கு அப்படியே சொல்லுவேன் அப்படின்னாராம். கண்டினியூஸாக ஒரு 25-30 படம் கிட்ட பண்ணிட்டு தான் இருந்த வரிசையா. அதில் முக்கால்வாசி எல்லாமே ஏபி நாகராஜன் அவருடைய இயக்கத்தில் வந்த படம். அப்பாவுக்கும் சிவாஜிக்கு உள்ள நட்பு எப்படி? நல்லா பழகுவாங்க 2 பேரும். அப்போ அவர் சொல்றாரு, அப்பாவோட ரொம்ப பெரிய ஃபேன் அவர் சிவாஜி கணேசரோட பெரிய ஃபேனா. அவருக்கு உலகம் முழுக்க இருக்கா, அது வேற. அப்பாட்ட ரொம்ப பிரியம். அது பர்த்டேனாலும் போய் விஷ் பண்ணுவா. ரொம்ப ரொம்ப அது ஜாஸ்தி. அப்பாவோட வயலின்னு ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ரோக்ராமில் வந்து மலர்ந்து மலராத வாசின்னு இருக்க கச்சேரியும் போது அதுக்கு சிவாஜி கணேசனும் வந்திருந்தாரு. அப்போ அப்படியே கையெடுத்து கண்ணில் ஒத்திண்டு, நான் நடிச்சேன்னா நீ வாசிக்கிறியா, டிஎம்எஸ் பாடினாரான்னு தெரியல, உருகி போயிட்டேன்ப்பா அப்படின்னாராம். அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் போது சிவாஜி கணேசனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்த போது அவருக்கு ஃபீவர். அப்போ இந்த மாதிரி ஃபீவர் போது எனக்கு வர கொஞ்சம் வரத்துக்கு இதுவாக இருக்குது அப்படின்னாரா. கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆனால் சொன்னார், நான் இப்படி சொல்கிறேன், அங்கே வந்து அவர் வயலின்னு கேட்டால் ஃபுல்லாக உட்காந்துருவேனா அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே கேட்டுட்டு போனார். அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு எல்லா சாங்ஸும் வாசிப்பா. அதனால அப்பாவுக்கு வந்து இதுவே கிடையாது, எல்லா சாங்ஸும் பிடிக்கும். கச்சேரியில் வந்து இதுதான் அதுதான் அப்படின்னு எல்லாம் வச்சுக்க மாட்டார். பப்ளிக்கு தான் அவருக்கு டார்கெட். அவளுக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும் அதில் ஆரம்பித்து, அதாவது மக்களுக்கு வந்து
முதல்ல பியூரா பெரிய பெரிய மகா வித்வான்களுக்கெல்லாம் 10-12 வயசுல இருந்தே வாசிட்டு இருக்கு அப்பா. ஆமா ஆமா அது அந்த இதெல்லாம் ஆமா. அப்பா வந்து செம்மங்குடி ஆமா எல்லாருக்கும் சந்தான மாமா அப்பா இருக்காரு, அவருக்கு எல்லாருக்கும் வந்து வாசிச்சிருக்காரு. அதை வந்து என்னன்னா இந்த இது ஒருத்தருக்கு ஒரு தெரிஞ்சவாதான் கேட்கணும்னு இருக்கிற மாதிரி இல்லாம எல்லா பாமர மக்களும் கேட்கணும்னு இதை கொண்டு வரணும்னு முதல்ல அப்பா வந்து கொண்டு வந்தது அப்பா. அதுக்காக தான் இதோட சேர்த்து பேசி கொஞ்சம் சினிமா சாங்ஸ் இந்த ராகத்துல எப்படி வருது அப்படி பண்ணி அந்த கர்நாடக சங்கீதத்தோட அந்த இதுவும் மாறாம அதே சமயம் மக்களுக்கும் எளிமையா அது புரியற மாதிரி அதை கொண்டு சேர்த்தது அப்பாவுக்கு பெரும் பங்கு அதுல அப்பாவுக்கு இருக்கு. அந்த இசைய கர்நாடக இசைய மக்களுக்கு பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு அப்பாவுக்கு. ஆக்சுவலா வந்து அவர் என்ன செய்யணும்னா ஒரு கீர்த்தனை வாசிச்சுட்டே இருக்கும்போது பாதியில ஒரு சினிமா டியூனை வாசி இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. அது புரியணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி. அது வந்து ராகமாளிகையில தான் வரும், ஜென்ரலா இதுல எல்லாம் வராது. தனியா வாசிக்கும் போது இந்த முதல்ல எப்பயுமே அப்பா ஒரு 3 பிரிவா வாசிப்போம். முதல்ல கர்நாடக சங்கீதம், அதுக்கப்புறம் பக்தி பாடல்கள், அப்புறம் சினிமா பாடல்கள் அப்படின்னு தான் வச்சுட்டு இருப்பேன். ஆமா, அந்த கர்நாடக சங்கீதம்னா அது வாசிக்கும் போது நடுப்புறாது ராகம் தான். நம்ம இது ராகமாளிகையில வரும்போது இந்த இப்போனா அதை புரிய வைக்கிறதுக்காக இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு சேர்க்கறதுக்காக அப்படி. ஆமா, எம்ஜிஆருக்கு அப்பாவுக்கு எப்படி நெருக்கம் ஏற்பட்டது? இது இந்த மாதிரி தான் நிறைய அப்பாவுக்கு வந்து நவரத்ன படம் பாடுறதுக்கு முன்னாடி அப்பாவும் நிறைய எம்ஜிஆர் பார்த்து பேசியிருக்கா. எவ்வளவோ கச்சேரி அதான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து போகும்போது கூட சிஎம் வர்றாருன்னு சொல்லிட்டு ஓரமா நிறுத்தி இருந்தாலாம். ஸோ வந்து அப்பா ஓரமா கட்டுப்படி ஓரமா நின்றுட்டுருக்கா கார்ல, வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கோன்னே டக்குன்னு எப்படியோ அப்பா நிக்கிறத அவர் பார்த்துட்டாரு எம்ஜிஆர். பார்த்துட்டு போயிட்டு திருப்பி சேர்ந்து என்ன கச்சேரி கழுவிட்டுக்கானா அப்புறம் அப்பா ஓடி போய் பேசிட்டு வந்தாலாம். அந்த மாதிரி ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அது சில பேருக்கு வந்து நம்ம அவருடைய படங்கள் நிறைய பண்ணாம இருக்கலாம், அதாவது சமயம் அப்பாவுடைய வயலினுக்கு அவள்லாம் ரொம்ப பெரிய இது. ஆமா ஆமா, மோஸ்ட்லி அவர் சிஎம் வர கச்சேரிகளுக்கெல்லாம் அப்பா போகும்போதெல்லாம் எப்போதும் ஒரு வாட்டி அப்பாவோட கச்சேரி வாசின்னு இருக்கார், இவர் சிஎம்மா இருக்கும்போது போயிட்டு இருக்கார். அப்பாவோட கையை அப்படி கண்ணில் வந்து நாளைக்கு உனக்கு குட் நியூஸ் வரும் நேரம், மறுநாள் பேப்பர்ல அரசவை கலைஞர் ஆக்கியிருக்கான்னு நியூஸ் வந்தது. இந்த மாதிரி அவருடைய படங்கள் நிறைய பண்ணாம இருக்கலாம். ரொம்ப அவளுக்குள்ள நட்பு, நல்ல நட்பு இருந்தது. வீட்டுக்கு வந்து இவர் எம்ஜிஆர் வந்திருக்காரா? வந்தது கிடையாது. சிவாஜி தேவைப்பட்ட இவர் போய் பார்த்துட்டு வருவார். ஆமா, கூப்பிட்டா அவர் போய் கலைஞர் இருக்கும்போது இந்த அவருடைய இதை பற்றி ஒரு சாங்ஸ் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட். அப்போ கேட்கும்போது அஞ்சுகம் பெற்றெடுத்த புதல்வன்னு ஒரு பாட்டு அப்பா ஒரு 3-4 பாட்டோ 6 பாட்டோ பண்ணிட்டு தான். ஸோ அப்போ இருக்கும்போது நிறைய கலைஞரோட நிறைய இது அந்த மாதிரி. கலைஞர் பேசுவார், நான் நல்லா பேசுவேன் நிறைய. எவ்வளவோ டிஎம்கே மினிஸ்டர்ஸ் கச்சேரி பார்த்தோன்னா பாதி அப்பா கச்சேரி தான் இருக்கும் அந்த காலத்துல. ஆனா அந்த அந்த இது பாசம்ங்கிறது ரொம்ப உண்டு கலைஞருக்கும். அதெல்லாம் அதுதான் சொல்லி அப்பா வந்து ஒரு கலைஞர், அவருக்கு கட்சி கிடையாது, அவர் ஒரு இசை கலைஞர். ஸோ அதை வந்து யார் வேணா ரசிக்கலாம். அவள் வந்து டிஎம்கேல இருக்கிறவ தான் ரசிக்கணும், ஏடிஎம்கேல தான் ரசிக்கணும், அந்த மாதிரி அவ கிடையாது. அவரும் அந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்திலேயே சிவாஜி பாட்டு வாசிப்பார், எம்ஜிஆர் பாட்டு வாசிப்பார், எல்லாரோட சாங்ஸும் வாசிப்பார், எல்லா ஹீரோ சாங்ஸும் வாசிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. மெயினாக இவாளோடது வாசிப்பார். அம்மா அப்பா வந்து ஜெயலலிதாவுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தாரு, அந்த கதையை சொல்லுக்குள்ள கொஞ்சம். ஆமா, ஒரு 73-75 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆமா ஆமா, அப்பா வந்து அப்பாட்ட பாட்டு கத்துட்டா கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருஷங்கள் வர சொல்லி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. ஆமா, வர சொல்லி இருந்தா இந்த மாதிரி பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் வருஷம் கத்துக்கிட்டு இருந்தா. நல்ல ஞானம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பா. 2-3 தடவை என்ன ஒரு இசை ஞானம் இருக்கு, அந்த இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறா, ராகங்கள் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறா, ரொம்ப ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அந்த குழந்தைக்கு என்ன ஞானம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பார் அப்பா. அப்பா இந்த சினிமால ஆக்ட் பண்ணிட்டு இருந்த நேரம் அதெல்லாம் 72-73 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ல போவாரு ஜெயலலிதா வீட்டுக்கு. ஆமா, அந்த அம்மாவுக்கு ஷூட்டிங் இல்லாத நாள்ல போவோம். அப்பாவும் ஊர்ல இருக்கிறனால அந்த அம்மாவும் ஷூட்டிங் இல்லாத நாள்ல போவோம். கீர்த்தனவெல்லாம் கத்துக்கிட்டு அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியும். பட் கச்சேரி ஆனா நிறைய கீர்த்தனையெல்லாம் கத்துண்டா அப்படிங்கிறது தெரியும். ஆமா ஆமா ஆமா, அது வரைக்கும் அது தெரியும். என்னென்ன கீர்த்தனை கத்துனாங்கிறது தெரியாது. எத்தனை வருஷம் கத்துட்டு இருப்பா? இருக்கும், நம்ம 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, மேல கூட இருக்கலாம். ஞாபகம் இல்லை. ஒரு தடவை
அவாத்துக்கு போயிருக்கேன் அப்பா கற்றுக் கொடுக்குற போது. ஓ, அப்ப கற்றுக் கொடுத்து நீங்க இப்போ உட்காந்து பாக்குறீங்க ஒன் டைம். எங்க பாய்ஸ் கார்டன்ல. ஆமா. அப்பா ஆக்சுவலா வந்து ஜெயலலிதாவுடைய ஒரு 3 பாட்டு கம்போஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். 4 பாட்டு. ஓ, சரி. அம்பாள் மேல ம். மியூசிக் பண்ணி ஜெயலலிதா அம்மா பாடியிருக்கா. ஓ, இவங்க பாடி. ஃபுல்லாக சோலோ தான் 4மே. 1991 ஜெயலலிதா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ராக ஆராய்ச்சி மையத்துல அமைச்சு கொடுத்தது அவங்க தான் இல்லையா? ஆமாம். வந்து அன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்திருக்கானா, அன்னைக்கு எங்களுக்கு அன்னைக்கே சாயங்காலம் அப்பாவுக்கு வரணும்னு சொல்லிட்டா. சரி, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருந்த உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு இசை நாடக மன்றத்தில் சேர்மன் அவங்கள நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு சொன்னேன் அப்பாட்ட. ஆமா ஆமா. அது பண்ணா அதுக்கப்புறம் இந்த ராக ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சு அதுக்கும் அப்பா சேர்மன் போட்டு அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா தான் அது. ஆமா ஆமா. அதுல எங்க ஆத்துக்கார் திரு ராம்கி அவர் வந்து ராமகிருஷ்ணன் அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார் அப்போல இருந்து 91ல இருந்து. அதுக்கப்புறம் சிஎம் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாருப்பா. கண்டிப்பா. ஏன்னா இது சம்பந்தமா எல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவா. இந்த மாதிரி பண்ணலாம பண்ணிட்டு அவ சொல்லிட்டு தான் அப்பா எல்லாம் இந்த மாதிரி நீங்க நீ இதெல்லாம் உங்களுடைய முடிவு, நீங்க எது பண்ணினாலும் ஓகே தான், நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி கலைமாமணி கொடுக்குற இதெல்லாம் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு மேலே 30 பேர் இருந்த மேலே அப்பா மேற்கொண்டு 30 பேர் 50 பேரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் உடனே ஓகே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டேன். அதோட அதில் இந்த தமிழ்நாடு இசை நாடக மன்றத்தில் சேர்மனாக இருக்கும் பொழுது நிறைய, அதாவது எவ்வளவோ இந்த தூசி தட்டி நம்ம பாருங்க அந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் தகுதியானவாளுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி எங்கெங்கெல்லாமோ மூடுக்குள்ள இருக்கிறவளை கூப்பிட்டு வந்து அப்பா வந்து அந்த கலைமாமணி இது கொடுத்து கௌரவப்படுத்தினா அது அவளும் அதுக்கு ஒத்துண்டு ரொம்ப சிறப்பாக வந்து எந்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவருக்கு முடிந்தது அவர் ரொம்ப இதுவாக பண்ணார் எல்லாம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டா கேஆர் விஜயா, புஷ்பலதா மாதிரி நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாரெல்லாம் வருவாங்க உங்க வீட்டுக்கு? வந்து கேஆர் விஜயா அம்மா வந்திருக்கா, புஷ்பலதா அம்மா வந்திருக்கா, சிவகுமார் சார் வந்திருக்கார், முத்துராமன் வந்திருக்கார். நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அப்பாவோட படம் எல்லாம் ராஜராஜ சோழன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அப்போ எல்லாரும் அப்படியே வந்துட்டு போவா. சித்ரா பாண்டியன்னா இந்த படம் உலா வந்து நீலான்னு ஒரு படம். ஸோ அப்போ அந்த பீரியட்லாம் அவள்லாம் வந்துட்டு இருந்தா. கந்தர் அலங்காரம்னு அப்போ ஒரு படம் பண்ணியிருந்தா, அது ஒரு பண்ணியிருந்தா. அதில் எல்லாருமே நடிச்சிருந்தாள். ஏமார் ராதாலேருந்து புஷ்பலதா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், அது ஒரு 6 எபிசோடா வரும். அது ஸ்ரீகாந்த், அது பானுமதி கூட வந்திருக்காங்கல்ல உங்க வீட்டுக்கு? பானுமதி அம்மா வந்திருக்கா. பானுமதி அம்மா வந்திருக்கா. அதுக்கு ரொம்ப என்னையே இப்படிதான் கூட நேம்ஸே அப்படிமா. நானும் பானுமதி ராமகிருஷ்ணன்ட்டு ரொம்ப பிடிக்க அதால கட்டி ரொம்ப இதாக பிரியமா பேசிட்டு இருப்பா. பாபா நீங்க உட்காரு, நீ இப்போ உடனே அங்க உள்ள போகாத, காஃபி எடுத்துறேன்னு உட்காரு அப்படின்பா. பானுமதி நல்லா பாடுவாங்க அவங்க. ஆமா. பானுமதி பாட்டு கொடுத்துருக்காங்களா அப்பா? இல்ல, அவங்க ஸ்டூடியோக்கெல்லாம் போயிருக்கேன். நான் அப்பாவோட பரணி ஸ்டூடியோக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த அம்மாவை பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். நான் 2 வாட்டி 3 வாட்டி அங்கே போயிருக்கேன். நான் அப்பாவோட போயிருக்கேன். பட் அப்பாவோட மியூசிக்கில் அவள் பாடினதில்லை. ஆமாம். இப்படி சினிமா ஒரு பக்கம் வந்து பிஸியாக நிறைய சினிமா வந்து ஒரு பீரியட்ல ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து சினிமா போட்டிருக்காரு. இப்படி சினிமா ஒரு பக்கம் பண்ணும்போதே அவரும் வலையப்பட்டியும் சேர்ந்து ஒரு 3000 கச்சேரிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய தனிப்பட்ட கச்சேரிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம். ரெக்கார்டிங் வேற அப்படின்றாரு. ரெக்கார்டிங்ஸ் அது அப்படிதான். அதான் வந்து அப்பா வந்து கண்டினியூஸா, அதாவது நாங்களாம் அப்பா எப்போ வருவா எப்போ பாப்பான்ட்டு காத்துட்டு குழந்தையெல்லாம் இருக்கும் போதெல்லாம் அங்கே நியூ ஸ்ட்ரீட்ல வாடகை வீட்டில் அங்கே ஜன்னல்ல மேலேயே இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். போற வர காரெல்லாம் அப்பா வந்துட்டாளா அங்கே வரதே 2 நாள் அவர் சென்னையில் தான் கச்சேரிக்காக வர மாதிரி வருவார். எங்க இருந்து வீடு உங்க வீடு? அப்போ இதுல நியூ ஸ்ட்ரீட் மயிலாப்பூர். ஃபர்ஸ்ட் நாங்க இது பண்ணது அங்க டிஎம் சவுந்தரராஜன் இருந்தார் இல்லையா, அவருக்கு எதிர்த்தாப்புல அவர் ஒரு சின்ன ஒரு ரூம் கிச்சனா ஒரு 4 வீடு கட்டியிருந்தார். நான் சொல்றது 60s. அப்போ அந்த ஒரு வீட்டுல அங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் இருந்ததே. நான் பிறந்ததும் அங்கதான், அந்த இடத்துல தான், டிஎம்எஸ் வீட்டுல. ஆமா, ஏத்தாப்புல டிஎம்எஸ் வீடு. அவரோட வீடு தான் அது ரெண்டுக்கு கொடுக்கும்போது அங்க இருந்தோம். ஏதோ 10 ரூபாயோ ஏதோ வாடகைன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் 15 ரூபாய் ஏதோ வாடகை. அங்கதான் இருந்தோம்.
அதுக்கப்புறம் அங்கே ஒரு 4-5 வருஷம் இருந்தோம். ரொம்ப காலம்பரை வேலையில் வருவார். அவர் அம்மா தான் சொல்லுவோம், காலம்பரைன்னா என்னை பூவெல்லாம் தூக்கி பொண்ணுக்கு வச்சுட்டியா அப்படின்னு கேள்வி பண்ணுற அம்மாட்ட. டிஎம்எஸ் வருவார் காலம்பரை அப்படியே ரவுண்டு வருவார். நம்ம பார்த்துக்கு வந்துட்டு இது சொல்ல, அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் வருது அப்படின்னா அவளோட டாட்டர்ஸ் எல்லாம் என்னை ரொம்ப இதுவாக விளையாடின்னு இருப்பா. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி அங்கே ஒரு 4-5 வருஷம் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 67 தான் நியூ ஸ்ட்ரீட் வந்தோம். அங்கே ஒரு 7 வருஷம் அங்கே தான் இருந்தோம். ஆமாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 இயர்ஸ் தான். நாங்கள் 71 இங்கே வந்துட்டோம், ராஜா ஸ்ட்ரீட். அங்கே வந்து ஒரு 30 வருஷம் அங்கே தான் மந்தவெளி. அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருந்தோம். அப்போதான் இந்த மாதிரி அப்பா கச்சேரிக்கு போகும்போதெல்லாம் எப்போ வருவா, எப்போ என்ன டிஎம்எஸ்க்கு அப்பா நிறைய வாசிருக்கா. சீர்காழி மாமாக்கு வாசிருக்கா, டிஎம்எஸ் மாமாக்கு வாசிருக்கா, நிறைய பீலியில் அம்மாவுக்கு வாசிருக்கா. நிறைய அப்பெல்லாம் நிறைய பக்கவாத்தியம் பண்ணிட்டு சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஆயுஷம் வந்ததே. ஒரு கச்சேரி கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லா வாசிக்கிறான் அந்த பையன், நம்மளுக்கு வாசிக்கிட்டோம் அப்படின்ட்டு மெட்ராஸ் கூட்டின்னு வந்ததே அவள் தான். சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் தான் என்னோட அன்பான அத்தைகள். அந்த மாதிரி ரொம்ப பிரியமா இருப்பா. அவங்க 3 பேர் இல்ல, 3 பேர் அவா. ஜெயலட்சுமி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ராஜலட்சுமி, அப்புறம் சரஸ்வதி. அதுக்கு முன்னாடி அப்பா ஊர்ல தான், குன்னக்குடியில தான் இருந்தா. குன்னக்குடியில தான் இருந்தா. அங்க இருந்து வந்துட்டு கச்சேரி பண்ணிட்டு போவா. ஸோ அப்புறம் இங்கே அவள் தான் நான் கச்சேரி இங்கே சென்னை கூட்டின்னு வந்தது அவள் தான். அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவா அம்மா, இந்த இது என்ன கச்சேரியோட இங்கே ஒரு வீடு பார்த்து வச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்களே மெட்ராஸ் வந்தீங்க? பிஃபோர் மேரேஜ் இதெல்லாம் அப்பாவுக்கு. பிஃபோர் மேரேஜ். நான் சொல்றதுல 55. அப்போ அந்த மாதிரி நிறைய சூலமங்களெல்லாம் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். அவளுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டே இருக்குமே. எல்லாம் அப்பா வாசிக்கிறவா எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தவா. சீர்காழி மாமா இருக்கட்டும், டிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், லீலாமாவாக இருக்கட்டும், சூலமங்கலம் பர்மனெண்ட்டு. ஸோ எல்லாருக்குமே இருக்கனால அப்பா ரொம்ப பிஸி. நாங்களாம் எங்கள் அப்பாவை பார்க்குறதே அபூர்வம். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 25 வருஷம்லாம் ரொம்ப அந்த மாதிரி தான். வெளியூர் கச்சேரி தான் தொடர்ந்து. வெளியூர் கச்சேரி நிறைய. உள்ளூர்லேயும் வந்தாக்கா வருவா. அங்கே உள்ளூர் என்னமோ கச்சேரி போயிட்டு வருவா, திரும்பி மறுநாள் கிளம்பிடுவா. இந்த மாதிரி இதை ரொம்ப கச்சேரிகள்லாம் பிஸியாக போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் சூலமங்கலத்துக்கு தான் நிறைய பக்தி பாடல்கள் பண்ண ஆரம்பித்தா. அதில் கிட்டத்தட்ட 300-400 பாட்டுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அவள் வாழ்க்கை. பக்தி பாடல். ஆமாம். நிறைய பக்தி பாடல்களை அவளுக்கு அப்பா பண்ணியிருக்கா. அதில் ஒன்று தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் அது வந்தது. அதுக்கப்புறம் லீலாமா பாடியிருக்கா, எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்கா, சீர்காழி பாடியிருக்கார், டிஎம்எஸ் மாமா பாடியிருக்கா. நிறைய எல்லாருமே ஜெயசுதாஸ் எல்லாருமே அப்பாவோட இதில். டிஆர் மகாலிங்கம், ஈஸ்வரலட்சுமி. ஆமா இல்ல. அதுக்கப்புறம் தான் வலையப்பட்டியோட அப்பா சேர்ந்தாங்கல்ல ஒரு கட்டத்துல. ஆமா, வலையப்பட்டியோட ஒரு 73 75 அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது எப்படி ஏற்பட்டது திடீர்னு? அப்பாக்கு எப்படி அது தோணித்துன்னு அது தெரியாது. இந்த மாதிரி ஆத்துல சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி தவுளோட சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், இங்க வலைப்பட்டி சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கா, அவரோட சேர்ந்து பண்ணலாமான்னு ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு எல்லாரும் நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் தெரியுது. இது வயலின்ங்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டு, தவுளுங்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும், சவுண்டு ரொம்ப பெருசாக இருக்கும், நாதஸ்வரத்துக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர வயலினுக்கு அதெல்லாம் சரியாக வரும்னு தோணலன்னு 90% அதுக்கு எதிர்ப்பு தான் இருந்தது. நீங்கள் பண்ணிட்டு அப்புறம் இருக்கிற கச்சேரியும் இதுவாகிட போகிறது, நீங்கள் இந்த மாதிரிலாம் போகாதீங்க. எனக்கு அது தோணித்து அது சரியாக வரும், நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதில் தான் ஃபஸ்ட்டு மியூசிக் அகாடமியில் பண்ணினான். ராஜா அண்ணாமலை மன்றத்தோடனே மியூசிக் அகாடமியில் ஒன்று ஒரே நாளே 2 கச்சேரி பண்ணான். அதில் ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் 3500 கச்சேரி மேலே பண்ணியிருக்கா 2 பேரும். ஆமாம், அதுக்கப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் கச்சேரி இருக்கும். ஆமாம், டெஃபினட்டாக எந்த ஊரில் எங்கே இருக்கானே தெரியாது, அந்த மாதிரி போயிட்டு இருப்பா. கச்சேரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு டைமே, அதாவது ஃப்ளைட் டைம் கூட ஒத்து வராதுன்னு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சாயங்காலம் தான் ஃப்ளைட்டுன்னு இருக்கும், இவளுக்கு காலம்பர கச்சேரி இருக்கும். ஸோ அந்த மாதிரினா அப்பா பார்த்தா 2 கார் வாங்கி 2 கார் வச்சா, ஒரு கார் பக்கவாதியக்காரனுக்கு, ஒரு கார் அப்பாவுக்குன்ட்டு. இங்கேருந்து அங்கங்கேருந்து காரு. அவன் பாட்டில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ரூம் போட்டிருப்பா. அப்பாவுக்கு டைமே இருக்காது. அப்படியே காலம்பரை ஒரு இடத்துல கச்சேரி பண்ணிட்டு அடுத்தது ஈவினிங் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருப்பா. அப்படியே ஒரு மரத்தடியில நின்று மூஞ்சியில் அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போக சாப்பிட கூட டைம் இருக்க, நேரம் மேடைக்கு போயிடுவா. அந்த மாதிரிலாம் எவ்வளவோ கச்சேரிகள் பண்ணி நடந்திருக்கு. அவ்வளோ பிஸியாக இருந்த நேரம். அதுக்கு நடுப்புற இந்த படங்களும் நடுப்புற மியூசிக்
படங்களும் நிறைய கேப்லயே படமும் பண்ணிட்டு இருப்பா. ஒரு நாள் ரெக்கார்டிங், ஒரு நாள் ரெக்கார்டிங், அந்த மாதிரி எப்போ கேப் அப்படிலாம் ரெக்கார்டிங்ஸ் வச்சுட்டு அப்படி இவாக ஏபிஎன் கம்பெனியில முதல்லயே சொல்லிடுவா இப்போ ரெக்கார்டிங்ஸ் அது இதுனா அந்த நேரத்தில் கச்சேரி அந்த நேரத்தில் ஒத்துக்க மாட்டா அந்த மாதிரி அந்த நேரம் எல்லாம் ரெக்கார்டிங். ஆமா, அப்பா வந்து பெரிய குங்கு போட்டுக்கிறாங்க. அது எப்பயிலேருந்து ஆரம்பிச்சு பழக்கம் அது? அதான் அது வந்து என்ன சொல்றா வந்து குழந்தையில அப்பா இந்த குன்னக்குடியில ஏதோ ஒரு குளத்தங்கரையில இருந்தாலாம். யாரோ ஒரு பெரியவர் ரொம்ப வயசானவர் ஒரு சன்னியாசி மாதிரி இருந்தாராம். நீ வந்து இந்த மாதிரி பண்ணு ஆறு இதுவா நீ பண்ணிக்கோ, உனக்கு அது நல்லது. 6 இதுவான்னு? 6 1 2 3 4ன்னு அந்த மாதிரி பண்ண சொல்லுவா. இப்படி ஒரு விபூதி, அப்புறம் இப்படி ஒண்ணு, அதுக்கப்புறம் இங்க ஒரு குங்குமம், அப்புறம் இங்க ஒரு குங்குமம், அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கவா. அந்த மாதிரி இட்டுக்கோ, உனக்கு 6 அடையாளம் இருக்கணும் அப்படின்னு நீ நன்னா இருப்பேன்னு ஒரு சொல்லிட்டானா. இதுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்பாவுக்கு 7 வயசு 8 வயசு இருக்குமா. உடனே போய் தாத்தாவை கூட்டின்னு வந்தாலாம். யாரோ வந்து ஏதோ சொல்றாப்பா வந்து பாருன்னு வந்தா கழுத்தங்கடல இப்ப யாருமே இங்க இல்லையேன்னு பக்கத்துல இருக்கிறவாள சொன்னாலாம். அன்னில இருந்து அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இந்த பொட்டு வைக்க அப்பயே ஆரம்பிச்சிட்டா பெரிய பொட்டு வைக்கிறத? பெருசாங்கிறது அப்புறமா தான் கொஞ்சம் சின்னதா தான் முதல்ல எல்லாம் வச்சுட்டு இருந்தா, அப்புறம் பெருசா வச்சு. பெரிய புட்டு நீங்க உங்க சின்ன வயசுல இருந்தே அப்பா பெரிய புட்டு தான் வச்சுப்பா? ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு ரொம்ப பெருசா வச்சுன்னா கொஞ்சம் ஃபியூச்சர்ல கொஞ்சம் பெருசா குங்குமம் பெருசா வச்சுப்பா. ராத்திரினா கூட நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் படுத்துப்பா. ஆமா, அவர் எப்பயுமே பளிச்சுன்னு தான் இருப்பாரு அவரு. அந்த அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு மேல 2 மணி நேரம் ஆகுமா? அதெல்லாம் ஒண்ணு உடனே பண்ணிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு 5-10 மினிட்ஸ் அவ்வளவுதான். அவ்வளவு கூட ஆகாது. எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டக்குன்னு பண்ணிட்டு வர எல்லா கச்சேரிகள்லாம் கரெக்டா எல்லாம் அது ஃபாரின் கச்சேரியா இருந்தாலும் அவரோட இதை விடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுவா நீங்க அது இது பண்ணிக்கோங்க, அது பண்ணி எங்க இருந்தாலும் நானா தான் இருப்பேன் அப்படின்றவர். அது மாதிரி கச்சேரிகளுக்கு போனாலும் அவர் கேட்குற பக்கவாதியக்காரோட இருந்தா தான் ஒத்துப்பார், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சுட்டு இருப்பார். 2006 அப்பா 2007 8 தானே தவறிப்பா. நான் 2006 மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டா. வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தா. அப்பா கூட அம்மா கூட போயிட்டு வந்தா. ஸோ அப்போ போனா மைக்கு உள்பட போயிட்டு வந்தான்னு. அது ஆமா, எல்லா கச்சேரிலையும் மைக்கும் இருக்கும். அதுவும் சேர்ந்து? ஆமா 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 ஆமா. அங்க உள்ள மைக் எடுத்துக்க மாட்டார். அவர்கிட்ட கூட வச்சுக்கலாம். இவருக்கு வேணும். ஆமா, அப்பா ஆரம்பத்துல ஒயிட் ஷர்ட் தான் போட்டாப்னு ஞாபகம். அப்புறம் தான் இந்த கலர் ஷர்ட்டுக்கு மாறினாரா? அப்படின்னு கிடையாது. ஒயிட் ஜிப்பாக்காக சொல்றேன். கலரும் கச்சேரியில அந்த மாதிரி இருப்பா. அதுக்கப்புறம் தான் இந்த கலர் ஜிப்பா நிறைய போட்டுப்பா. சின்ன வயசுலயே நான் பார்த்தது கலர் ஜிப்பாலாம் நிறைய போட்டுப்பா. ஒயிட் ஜிப்பா இந்த ஒரு மாதிரி பட்டு கலர்ல சில்க்கு, அந்த ஜிப்பா தான் நிறைய போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கலர்ஸ்ல போட்டுருந்தார். அப்புறம் எல்லாரும் பொன்னாடை போத்துவா. சரி பொன்னாடை போத்தினாக்கா அதையே சட்டையா தைச்சு போட்டுட்டு அவள் சந்தோஷப்படுவா. அவளை கொடுத்ததை நம்ம போட்டுட்டா சந்தோஷப்படுவான்னு அதையே போட்டு அவள் சொல்லிட்டு ஒரு போட்டுட்டேன் அப்படின்னு. அது போட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் அதை அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணார். எல்லா கச்சேரிகளும் கடைசி வரைக்கும் அப்படிதான் அவ பண்ணுவாரு. அவருடைய இதை விடவே மாட்டார். சாப்பாட்டு விஷயத்துல எப்படி அவரு? சாப்பாடு விஷயம் அதுக்கு ரொம்ப ஒன்றும் சாப்பாட்டுக்கு ஆள் கிடையாது. ஒரு 2 இட்லி 3 இட்லி போட்டால் ஒரு 6 இட்லியே 15 நிமிஷம் தின்னுட்டு உட்காந்துருப்பார். ரொம்ப மெதுவாக தான் சாப்பிடுவார். ஒரு இட்லி 1.5 இட்லி தான் சாப்பிடுவார். அப்படியே துணுண்டா எடுத்து சாப்பிட்டு அடுத்து ஜீரணம் அம்மா சொல்லுவா, ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னும் சாப்பிடுங்க அப்படின்பா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். ரொம்ப இது கிடையாது. அவரை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கு. அதை எப்படி மெயின்டைன் பண்ணார் அவரு? அவருக்கு ஆமா, அது யாரையுமே அது இந்த இடத்துல எல்லாருமே கேள்விப்படுவோம். ஒன்னே டிராபிக் யாரும் வரவக்காராலும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, வந்தா எல்லாரும் இங்க இருக்கணும், போயிட்டு உடனே இன்னும் சித்த கழிச்சு போடலாம்னு உட்காந்து வச்சிருவார். யாரையுமே விட மாட்டார். அவர் எங்க போனாலும் பின்னாடி ஒரு ஆமா, எல்லாரும் போனோம், எல்லாரும் சாப்பிடணும். அவருக்கு அவர் 2 இட்லி திங்கணும்னா அவர் 10 பேராவது எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். அப்பதான் அவர் சாப்பிடுறேன். எந்த காலத்துலயும் இப்போன்னு இல்லை. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் கூட சாப்பிடுவா. அப்பத்துல இருந்து அது அந்த மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடணும். அவருக்கு அந்த இது ஒன்றும் இல்லை. அவரே சொல்லுவார், பக்கவாதியக்காரெல்லாம் நான் வந்து கச்சேரிக்கு போகும்போது எனக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் யாரும் புக் பண்ணி கொடுக்க மாட்டான். நான் பஸ்ஸில் வந்து தொத்திட்டு போவேன். அப்படி இப்போ வந்துடணும்னு சொல்லிட்டு போயிடுவா. சில சமயம் அப்படியே நின்றுட்டு போவேன். பஸ்ஸுக்கு நமக்கு என்ன ரூமாக இருக்கும், பிளாட்ஃபார்த்தில் நான் பாட்டில் வயலின் பொட்டி தலையில் வச்சுன்னு படுத்துட்டு இருப்பேன். அது ஒரு காஞ்ச வடையை தின்னுட்டு படுத்துப்பேன். ஸோ நம்ம பட்ட கஷ்டம்லாம் பக்கவாதியக்காரெல்லாம் படக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு ரூம் எல்லாம் பக்காவாக ஏசி ரூம் போட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ட்ரெயின்ல போகும்போது எல்லாம் கரெக்டாக புக் பண்ணி எல்லாம் அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நான் பட்டா மாதிரி நான் சொல்லி
அவளை ரொம்ப சௌரியமா வச்சுட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு தம்பூரா வித்வானுக்கு கூட நல்ல அமௌண்ட் கொடுப்பாரு அவரு. ஆமாம்மா, அது அவளே சொல்லிடுவா. எப்பா நான் இன்னைக்கு அப்பாவோட இதுதாம்மா, இன்னைக்கு நான் வீடெல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்கேன், ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி சந்தோஷப்பட்டுப்பா. அந்த இது அவருக்கு அந்த மனசு ரொம்ப, அவளாம் நன்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். நம்மளோட எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா அப்பப்போ கச்சேரி எல்லாம் போயிட்டு வர்றாருல, தான் போன கச்சேரி பத்தில வீட்டுல வந்து பேசுவாரு.